அல்லேலூயா. 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 ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளை கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க முடியாது இருக்கும். நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய மாஸ்டர்களுக்கு கர்த்தர் நடத்துவாராக. கடந்த ஓய்வு நாளிலே பிரியமானவர்களே, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் ஆராதனை நாம் செய்யும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 10ஆம் மணி வேளையிலே பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவோடு எம்மாவுக்கு ஒரு பயணம். அல்லேலூயா. எம்மா விசேஷரோடு ஒரு பயணம் பண்ணும்படியாக ஆண்டவராய் இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு 5 காரியங்களையும், அந்த 5 காரியங்களுக்குள்ளே நாம் வாழும்போது பிரியமானவர்களை எருசலேமை விட்டு பின்வாங்கி போனா மீண்டும் அந்த எருசலேம் வந்து சேர முடியும் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியான கிருபைகளை கற்றுத் தந்தார். அல்லேலூயா. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, கழிந்த வியாழக்கிழமை பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் கிரியைகள், உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவின் கிரியைகள் ஒரு 5 விதமான காரியங்களை குறித்து நம்மளோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த 5 விதமான காரியத்துல முதல் காரியத்தை அந்த வியாழக்கிழமை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். யோவான் 20ஆம் அதிகாரத்துல 3 சம்பவங்களும், பிரியமான லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 2 சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் சம்பவத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக கர்த்தர் செய்த கிரியை என்ன, கர்த்தர் பிரியமானவர்களே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போற கிரியை என்ன என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தார். யோவான் 20ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்தின்படி ஒரு ஸ்திரீயினுடைய பிரியமான எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். ஒரு ஸ்திரீயினுடைய எதிர்பார்ப்பு, அதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செய்த முதல் கிரியை. பிரியமானவர்களே, அந்த 20ஆவது அதிகாரத்தில் முதலாவது ஆண்டவர் உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழுந்த அந்த காரியத்தை பற்றி வேதம் சொன்னாலும் 19, 20, 21 வசனத்துல கர்த்தர் ஒரு ஸ்திரீயினுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். அவளுடைய எதிர்பார்ப்பு என்ன? பிரியமானவர்களே, இயேசுவை நான் பார்க்க வேண்டும், இயேசுவை நான் பார்க்க வேண்டும். அவர் மரித்து போனார், அவருடைய சரீரத்தை யாரோ எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். அந்த சரீரத்தை நான் பார்க்க வேண்டும், அந்த சரீரத்தை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. அவர் மட்டும் தேவ சமூகத்தை அவர் காத்திருந்தபடினால, அந்த கல்லறையின் சமூகத்தை அவர் காத்திருந்தபடினால, பிரியமானவர்களே, ஆண்டவரை தரிசிக்கிற மரித்து போன சரீரத்தை அவள் எதிர்பார்த்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவள் தரிசிக்கிற பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார். எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். அதே போல தேவ சமூகத்துல நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறோமோ, அந்த எதிர்பார்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதுதான் கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செய்கிற மகிமையான ஒரு கிரியை. இன்றைக்கு அவர் செய்கிற 2வது கிரியை குறித்து தியானிக்கும்படியாக இருக்கிறார். யோவான் 20ஆவது அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 20ஆவது அதிகாரம் 25 முதல் 29 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை கண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்தை என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அவருடைய சிஷ்யர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை பார், உன் கை நீட்டி என் விழாவில் போடு, அவிசுவாசியாமல் விசுவாசியா இரு என்றார். இது எத்தனை சம்பவம்? நான் 2வது சம்பவம் சொன்னேன். இது எத்தனை சம்பவம்? 3வது சம்பவம். யோவான் 20ஆவது அதிகாரத்துல கர்த்தர் செய்த கிரியைகளுமே இது 3வது சம்பவம். அதை வருகிற வார்த்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தில் கற்றுக்கொள்ளலாம். 2வது சம்பவம் யோவான் 20ஆவது அதிகாரம் 19, 20, 21 வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம்
சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளை விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் போதிய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த சம்பவத்திலே நம்முடைய சீஷர்கள் வாழ்க்கையில் 3 காரியங்களை கற்று செய்கிறார். முதலாவது, ஆண்டவர் தம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த ஒரு ஸ்திரீயுடைய எதிர்பார்ப்பை 13 முதல் 17 ஒரு வசனத்துல அந்த ஸ்திரீயுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் அந்த ஸ்திரீயுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றினது மாத்திரமல்ல, இப்பொழுது ஆண்டவர் சீஷர்களை காணும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை தம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை, தம்மால் பிரிவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 11 பேரை சந்திக்கும்படியாக என் ஆண்டவர் இப்பொழுது கடந்து போகிறார். போகிறவர்களை நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, முதலாவது சீஷர்கள் பயந்து நின்ற ஒரு நேரம். வேதத்தை இங்க வாசிக்க முடியும். வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு மகிமையான 19 வசனம் சொல்லுகிறது, யூதர்களுக்கு பயந்தபடினாலே கதவுகளை பூட்டி உள்ள இருக்கிறாங்க. நல்ல புரிஞ்சுக்கணும், யாருக்கு பயம்? யூதர்களுக்கு பயம். 11 சீஷர்கள் ஒருவர் மரித்து போனார். 12 பேருக்கு இப்போ ஒரு பயம். என்ன பயம்? யூதர்களை குறித்த ஒரு பயம். யூதர்களை கொலை செய்து விடுவார்களோ, இஸ்ரவேல் ஜனங்களை கொலை செய்து விடுமோ, நமக்கு என்ன சம்பவிக்க போகும் என்று சொல்ல தெரியல. இந்நாள்களில் என் ஆண்டவர் கூட இருந்தால் கர்த்தருடைய பலத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்நாள்களில் கர்த்தருடைய பலம் அவர்களோடு கூட இருந்தது. ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். ஆண்டவர் யார் அங்கே எதிர்த்து வந்தாலும் அவனோடு பேச கர்த்தர் பேசுகிறவராக இருந்தார். அவனுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருந்தார். எல்லாவற்றையும் அவர் செய்தபடினாலே சீஷர்கள் தைரியமாக இருந்தார்கள். நம்மை நடத்துகிற கர்த்தர் இருக்கிற ஒரு தைரியம் அவர்களுக்கு உண்டாயிற்று. ஆனா இப்போ ஆண்டவர் கூட இல்லை. தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை சீஷன் இருக்கிறாங்க. ஒரு தனித்த நிலைமை, ஒரு கைவிடப்பட்ட நிலைமை, என்ன செய்வது என்று சொல்லி அறியாது இருக்கிறார்கள். இந்த வேளையில்தான் என் ஆண்டவராக இயேசு அவர்களை சந்திக்க போகிறார்களே. ஆண்டவர்களை சந்திக்க போகிறார். சந்திக்க போன ஆண்டவர் சீஷருடைய நிலைமையை பார்க்கிறார். அங்கே பயம், யூதர்களுக்கு பயம். இவங்க இங்க மட்டும் யூதர்களுக்கு பயப்படல. வேதத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் ஜனங்கள் யூதர்களுக்கு பயந்து நடந்தார்கள். ஆண்டவர் வேதவார்களுக்கு பரிசேயர்களுக்கு பயந்து நடந்தார். இஸ்ரவேல் அப்படியே ஆண்டவர்களை பிரதான ஆசாரியர்களுக்கு பயந்து நடந்தார்கள். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரியம், ஆலயத்தை விட்டு வெளியே தள்ளிடுவாங்களோ, இந்த பயம் தான், வேற எதுவுமே. அவங்களை எதிர்த்து ஆலயத்திற்கு வெளியே தள்ளிடுவாங்களோ, அவங்களை எதிர்த்து ஆலயத்திற்கு வெளியே தள்ளிடுவாங்களோ, இந்த ஒரே ஒரு பயம். ஏன்னா வேதத்தை வாசிகள் அறிந்து கொள்ள முடியும். யோவான் 9வது அதிகாரத்தை தெரிந்து கொள்ளலாம். நான் சொல்லுகிற சம்பவத்தை நீங்கள் அங்கே அறிந்து கொள்வீர்கள். யோவான் 9வது அதிகாரம் 1 முதல் 34 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன தெரியுமா? ஒரு குருடனாக இருந்த ஒரு மனிதனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்து அவனுக்கு கர்த்தர் பிரியமான பார்வையை கர்த்தர் கொடுக்கிறார். யோவான் 9வது அதிகாரம் 1 முதல் 34 வசனத்தை வாசிக்கும் போது ஒரு குருடனுக்கு கர்த்தர் பார்வை கொடுக்கிறார். அவன் பார்வை பெற்றுக் கொள்கிறான். பார்வை பெற்றுக்கொண்ட அவனை பிரியமானவர்களே அநேக கேள்விகள் கேட்டார்கள். ஆண்டவரான இயேசு செய்த அற்புதங்களை அடையாளங்களையும் நம்பாதபடிக்கு அநேக விதமான கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தார்கள். 15வது வசனத்தை வாசிக்கலாம். 13 வாசிக்கலாம். குருடனாக இருந்த அவனை பரிசேயர்களுக்கு கொண்டு போனார்கள். இயேசு சேவனாக்கி அவன் கண்களை திறந்து நான் ஓய்வு நாளாக இருந்தது. ஆகியால் பரிசேயரும் அவனை நோக்கி நீ எப்படி பார்ப்பேன் என்றால் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன் என் கண்களின் மேல் சேர்த்தை பூசினால் நான் கழுவினேன், நான் காண்கிறேன் என்று சொன்னான். 16வது வசனத்தாக ஒரு குழப்பம் உருவாகிறது. பரிசேயர் சதுசேயர்களில் ஒரு பிரிவினை உருவாகுது.
இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த வேளையில 22வது வசனம் சொல்கிறது, அவனுடைய தாயின் தகப்பனை யூதர்களுக்கு பயந்ததினாலே இப்படி சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னு சொன்னா 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இவன் பார்வையிட வகை எங்களுக்கு தெரியாது, இவன் கண்களை திறந்தவன் இருந்தான் என்பது எங்களுக்கு தெரியாது, இவன் பயனுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்க, இவனை சொல்லுவான். பெற்ற தாயின் தகப்பனும் நல்ல புரிஞ்சுக்கிறான். பெற்ற தாயின் தகப்பனை கொண்டு வராங்க, அந்த கூட்ட விடுதலைக்கப்பட்ட கூட்டத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்து நம்மளை கேட்காங்க, இது உண்மையிலே உங்க பிள்ளை தானா? உண்மையிலே உங்க பிள்ளை தானா? அவன் சொல்றாங்க, ஆமா எங்க பிள்ளை தான். நீ 20வது வசனத்தை பாசிமா கற்றுக் கொள்ள முடியாது. ஆமா இவன் எங்க பிள்ளை தான், இவன் குருடனாக பிறந்தான், இவன் பிறந்த பிள்ளை குருடனாக இருந்தான், ஆனா இவன் பார்க்கிறான். ஆனா பார்த்தது யாரால் என்பது அவனை பெற்றோருக்கு தெரியும். பார்த்தது, அந்த விடுதலை கொடுத்தது யார் என்பது பெற்றோருக்கு தெரியும். வசனம் சொல்கிறது, அவர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால். 22வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய தாய் தகப்பன் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்தில் புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன் என்ன செய்தாங்க? எவன் சொல்லுறானோ, இயேசுவால் அந்த அற்புதம் எவன் சொல்றானோ அவன் ஆலயத்தில் என்ன செய்யணும்? அவன் ஆலயத்தை வைக்கக்கூடாது. இதான் கட்டுமானம். நல்லா புரிஞ்சுக்கணும். கட்டுப்பாடு இருக்கணும். எவன் ஆண்டவருக்கு சப்போர்ட்டா நிற்கிறானோ, எவன் ஆண்டவரை அறிக்கை பண்ணுகிறானோ, எவன் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறானோ அவனை ஆலயத்தை விட்டு புறம்பாக்க வேண்டும் என்பது அந்த தேவ ஆலயத்துடைய ஒரு கட்டுப்பாடாக இருந்தபடினாலே அவனுடைய பெற்றோர்கள் யூதர்களுக்கு பயந்து, இவன் என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும். ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவர்கள் மறுதளித்தார்கள். என்ன புரிந்து பயம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள், இந்த அநேக இடங்களில் அப்படிப்பட்ட பயத்தை உருவாக்குற திருச்சபைகள் நல்ல புரிந்து கொள்ளுங்க. இந்த அநேக இடங்கள் மக்கள் சில இடங்கள் அமைதி எதுக்காக சொன்னா, நமக்கு ஏன் இந்த வந்து பேசாம இருந்தது, கேள்வி கேட்டா அவன் குற்றவாளி, சபையில் பேசினா அவன் குற்றவாளி, அவனுக்கு எதிர் அந்த ஒரு பெரிய கூட்டம் வேணும். ஆண்டவரை கொலை செய்ய எப்படி ஒரு பெரிய கூட்டம் அனுப்பிச்சோ, அதே போல அவனை தீர்த்து கட்ட ஒரு பெரிய கூட்டம் வேணும். ஏன்? பயம். பயம். இதுல ஒரு கூட்டம் நியாயம் எங்க இருக்குன்னு தெரியும், நமக்கு ஏன் ஒவ்வொரு பேசாம நிலையா, நமக்கு ஏன் இந்த நல்ல புரிந்துக்கணும். ஆண்டவராய் இயேசுவுடைய நாட்களே அவருக்கு என்ன நடந்ததோ அதே போல இந்த திருச்சபைகளே நடந்து கொண்டிருக்கிறது. எந்த மாற்றமும் இல்லை. அன்றாக புரிந்து கொள்ளுங்க. அந்த சீஷர்கள் பயப்பட காரியம் அதுதான். அவங்களுக்கு தேவை தேவாலயத்துக்கு போகணும், அவங்களுக்கு தேவை ஆண்டவர் ஆராதிக்கணும், அவங்களுக்கு தேவை தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவங்களுக்கு தேவை அதுதான் கர்த்தருடைய ஆலயம் 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 ஆலயம். என் ஆண்டவராய் இயேசு இருக்கிறதால அந்த ஆலயத்துக்கு போனாங்க, தைரியமா போனாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்க முடியல, கேள்வி கேட்ட எல்லாருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருந்தார். கர்த்தர் எல்லாருடைய வாய்களை கர்த்தர் அடைத்தார். ஏன் தெரியுமா? நேரடியாக கேட்கப்பட்ட கேள்விக்கு கர்த்தர் சரியான பதிலை கொடுத்தார். நல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா சில சபைகள் பார்த்தா குள்ள நரிகளும் புள்ளி நரிகளும் செயல்படும். ஏசா எதிர்க்க சொன்னதில்லை. அது எங்க எப்படி குண்ட தோண்டி எப்படி கிழங்க தூக்கிட்டு போன தெரியும். ஆனா அதுக்கும் கத்த நியாயத்துக்கு வச்சுக்க அந்த அறிவு அதுக்கும் கிடையாது. அது என்னை மாட்டுதோ, அந்த குள்ளங்கிறது என்னை மாட்டுதோ அன்னைக்கு சோழி முடியும். இங்க நடக்கிற சம்பவம் யூதர்களுக்கு பயம். சீஷர்கள் யூதருக்கு பயப்படுவார்கள். இங்கே தாய் தகப்பன்மார்கள் யூதர்களுக்கு பயப்படுவார்கள். ஒருவேளை தேவாலயத்தோடு வெளியே தள்ளி விடுவார்களோ, ஒருவேளை ஆண்டவரை ஆராதிக்க கூடாத வெளியே தள்ளி விடுவார்களோ, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நம்ம செய்யாம நம்ம கர்த்தரை சாட்சியாக பகிர்ந்தால் நம்மளை வெளியே தள்ளி விடுவார்களோ. நைஜீரியாவை பற்றி பார்க்க முடியும். ஆண்டவராக இயேசுவை அறிக்கப்படுகிற ஒரு கூட்ட ஜனத்தை இன்றைக்கும் பிரியமான ஒன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்காக ஜீவனை போனாலும் பரவாயில்லை, என் தேவனை
பயப்படாத ஒரு கூட்டம், உலகத்துக்கு பயப்படாத ஒரு கூட்டம், ஜனங்களுக்கு பயப்படாத ஒரு கூட்டம், தங்களுக்கு உருவாய் எழும்புகிற ஆயுதங்களை தூக்குற ஜனத்துக்கு பயப்படாத ஒரு கூட்டம், இன்றைக்கு மேலாண்டவர் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்ல முடங்குகிற ஒரு கூட்டத்தை அதை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தாவியுடைய கிரியை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்கள் சீசனுக்கு பயம் இல்லை. இப்பொழுது பயம் நமக்கு ஏதாவது சம்பவித்து விடுமோ, நமக்கு ஏதாவது சம்பவித்து விடுமோ. பிள்ளை சுகமாய் இருக்கலாம், கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு விடுதலை கத்து கொடுத்தாரு. அந்த விடுதலை அழைக்கப்பட்ட மனம் இல்லை, பயம். மகன் போனாலும் பிரச்சனை இல்லை. இப்ப ஏன்னா அவன் அழைக்கப்படனா இப்ப நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அதை நீங்க புரிஞ்சுக்கிறோம். வாசிக்கலாம் 34 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 9:34. அவர்கள் அவனுக்கு விரோதமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவன் இப்ப யார் வெளியிடப்பட்டா? மகனை காட்டி கொடுத்த பெற்றோர். மகனை வந்து கவலை இல்லை, இவங்களுக்கு யூதர்களுக்கு பயம். நல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப மகன் வெளியிட்டாங்க, இப்ப மகனால் ஆலயத்துக்கு போக முடியாது. அந்த பெற்றோர் நினைச்சுவாங்க, அவன் எக்கேறி கேட்டு போன என்ன, நான் நல்லா இருந்தான். இன்னைக்கு எத்தனை நம்ம அப்படி இருக்கிறேன் சொல்லுவான். அவன் கெட்டு போன என்ன, இப்ப மகன் கெட்டு போன என்ன, இப்ப அவனை வெளியிடலையே. பெற்றோர்கள் யூதனுக்கு பயந்து தேவாலயத்தை புறம்பாக்கி விடுவார்கள் என்று பயந்து பிள்ளையை காட்டி கொடுத்தாங்க. பிள்ளை ஆண்டவராக இயேசுவை அறிக்கை பண்ணினவனாக மாறினான். அவன் ஆண்டவர் அறிக்கை பண்ணினான். என்னை குணமாக்கினவர் இயேசு என்று சொல்லி அவன் அறிக்கை பண்ணுகிறவனாக இருந்தபடினால தான் பிரியமானவர்களே, அவனை தேவாலயத்தை விட்டு அவனை வெளியே தள்ளினார்கள். அவனுக்கு அதை குறித்து கவலை இல்லை, அவனுக்கு அதை குறித்து கவலை இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம், நாம் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போது நீ சொந்தமல்ல, இயேசுவால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் சூழ்நிலை கண்டு ஒரு நாளும் அவன் அஞ்சி போவதில்லை. தனக்கு எதிராக எழும்புகிற காரியங்களுக்கு அவன் ஒரு நாளும் அஞ்சி போவதில்லை. அவனுக்கு தெரியும் எல்லாமே இயேசு. எல்லாமே இயேசு. இவன் என்ன நினைச்சிருப்பான்? சொல்லுங்க, தாயின் தகவல்கள பாவி மக்கள் என்ன காட்டி கொடுத்து பணியை நினைச்சிருப்பான். யூதத்தை பார்த்து சொல்லியிருப்பான், பாவி மக்கள் அல்ல, தேவாலயத்திற்கு அந்த வெளியே தள்ளுங்க, தேவாலயத்திலும் பெரியவர் என்னோட கூட இருக்கிறார். அவனுக்கு என்ன எப்படி இருந்திருக்கும்? பரவாயில்லடா, எனக்கு ஆலயம் தேவையில்லை, தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். அதுதான் பயராட்சி பெருமாள், அதுதான் வைராக்கியம். இங்க யூதர்களுக்கு பயந்த ஒரு கூட்டம். புரிந்து கொள்ள வேண்டும். இது மாத்திரம் அல்ல, மற்ற 27வது அதிகாரத்தை வாசிக்கும் என்று அறிந்து கொள்ள முடியும். மற்ற 27வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசுவை
அந்த குற்றமில்லாத ஒரு ரத்தத்தை காட்டிக் கொடுக்கும் போது, குற்றமில்லாத ஆண்டவரை சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கும் போது நடக்கிற சம்பவம் என 27வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும், இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசாரியர் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். பாவப்பட்ட ஜனம். அந்த ஜனத்துக்கு என்னன்னே தெரியாது, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த ஜனங்கள் பிரியமானவர்களே, 2 நாளுக்கு முன்னால் தான் ஆண்டவரை வரவேற்ற ஒரு கூட்டம் எருசலேமில் நுழைகிற ஆண்டவரே வஸ்திரங்களை விரித்து குருத்தோலை பிடித்து உன்னதத்தில் தேவனுக்கு ஓசனை என்று சொல்லி ஆண்டவரை வரவேற்ற ஒரு கூட்டம். அங்க சும்மா வந்துச்சு, என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்துச்சு. பிரதான ஆசாரியர்களும் யூதர்களும் ஏவி விட்டார்கள். இயேசுவை தீர்க்கணும் அங்க சொல்லுங்க. ஜனங்கள் பயந்து, ஜனங்களுக்கு அங்கே பயம் உண்டான போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வாசிக்கலாம் பிரியமானவர்களே, 22வது வசனம். பிலாத்துவை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். ஏன்? அங்கே இருந்த ஒருவனுடைய பேச்சு, அங்கே இருந்த ஒருவன் சொன்ன வார்த்தை, என் ஆண்டவர் குற்றமற்றவராக நிற்கிறார், அவன் பாவம் செய்யவில்லை, அவன் அக்கிரமம் செய்யவில்லை, அவன் சத்தியத்துக்காக நின்றார், அவன் நம்முடைய விடுதலைக்காக வந்தார், பிரியமான தேவ ராஜ்யத்துக்கு அவர் பிரசங்கித்தார். ஆனால் அவருக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு கூட்டம் ஜனங்களை ஏவி விட்டபடினாலே ஜனங்களுக்கு என்ன செலுத்தல பயம். ஏன்னா தேவாலயத்துக்கு வெளியே தள்ளிவிடக்கூடாது, இணைந்து எங்காவது வைக்கக்கூடாது, சிறுவில் அமைச்சர்கள் எங்காவது தேவையில்லை. நடந்த சம்பவம் தெரியுமா? நடந்த சம்பவம் தெரியுமா? 2026 அந்த கூட்டணி 12 கோத்திரம் இணையவே ரத்தப்படி காத்தகை குற்றமில்லாதவனை குற்றவாளியை நிறுத்தும் போது அந்த குற்றமாய் நிறுத்தினுடைய ரத்தப்படியை காத்த கேட்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் யாரை சும்மா விடுகிற தேவன் அல்ல, மன்னிக்கிற தேவன் தான், அவர் அரவணைக்கிற தேவன் தான். நான் தப்பு பண்ணி தேவ சபையில கேட்டேன் மன்னிப்பாரு, ஆனால் அடுத்தவருடைய ரத்தத்தை சிந்துவேன் என்று சொன்னார். குற்றமில்லாத ஒருவனை குற்றவாளி என்று சொல்லி நான் சாட்சி சொல்லுவேன் என்று சொன்னார். தேவனுடைய நீதி வெளிப்பட்டு தான் ஆக வேண்டும். இங்க அதுதான் பயம். பயந்து குற்றமில்லாத ஒருவனை குற்றவாளியாக நிறுத்தினார்கள். அவருக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழுப்பினது. தனியாக ஆலோசனை பண்ணினார்கள், ஊழினார்கள். எப்படியாவது அவரை தீர்த்து கட்டு விட வேண்டும், எப்படியாவது தீர்த்து கட்ட வழி இல்லை. வழி ஒன்றுதான், ஜனங்களை ஏவி விட்டார்கள். ஏன்னா இவங்க சொன்ன ஈடுபடாது. பகடத்தை யாரு கூட்டம் கூடினது யாரு? பெரிய தலைவர். நாங்கள் ஆலயத்தில் எல்லாரும் கூடினாங்க. ஆனால் இப்ப ஏவி விட்டது யாரை விட்டாங்க? ஜனங்களை ஏவி விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கும் வேதம் சரித்திரம் சொல்லுது, இன்றைக்கும் அந்த ஜனம் 12 கோத்திரமும் ஒன்று சில கத்த சிதறடித்தான். இந்த இஸ்ரவேல் இருப்பது யூத குலம் மட்டும்தான். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்குது. நீ 11 கோத்திரம் எங்க இருக்குன்னு நினைச்சியா? தெரியாது. கர்த்தர் ஒரு நாள் அந்த கூட்டத்தை கூட்டி சேர்ப்பார். அன்றைக்கு பிரியமான இஸ்ரவேல் ஒரு பெரிய சேவையாக எழுதினார். அன்றைக்கு இஸ்ரவேலை நடத்த அன்றைக்கு பிரியமான அந்த 12 கோத்திரம் நடத்த என் ஆண்டவர் வருவார். அதுதான் நியதி. நடக்கிற சம்பவம் தான் பயம். பிரியமானவர்களே, கர்த்தர் முதலாவது அந்த பயத்தை நீக்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிக்கலாம், திரும்ப வரலாம். யோவான் 20வது அதிகாரத்துக்குள்ளே நான் வரலாம். அந்த சிஷ்யனுடைய பயத்தை நீக்கப்பட்டதாக கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை தான். 19வது வசனத்தை வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலம் சீசர்கள் கூட்டியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பயந்த ஒரு கூட்டம். சீசர்கள் நடுங்கி கொண்டிருக்காங்க. என்ன நடக்கும் சொல்லி தெரியாது. யூதர்களுக்கு பயம். என்ன ஜனம் கட்டுப்பாடு. கண்ட கொண்டுறோம், கண்ட தேவாலயத்தில் வெளியே தள்ளினோம், வைக்கக்கூடாதுங்கிற அவங்க கட்டுப்பாடு. பயந்திருந்தாங்க. அந்த சிஷ்யனை பார்த்து கத்த சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். பிரியமானவர்களே, கர்த்தனுடைய பயத்தை மாற்றுகிறவர். உயிர்த்த
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது சீஷர்களுக்கு செய்த காரியங்களை பயத்தை கர்த்தர் மாற்றினார். ஏன்னா பயம் என்பது சாதாரண ஒரு காரியம், அது உயிர் கொள்ளை. அந்த பயத்தை கொண்டு வர சத்துரு திமோத்தேயுல கர்த்தர் எழுது பவுல் எழுதுகிறான், அவர் நமக்கு பயமுள்ளாவே தள்ள பலமுள்ளாவே தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு பயமுள்ளாவே தள்ள பலமுள்ளாவே. அதுதான் கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். நேற்று இந்த மாற்றத்தை பற்றி பேசினாலும் ரொம்ப பேசுகிறோம். பேசும்போது நான் சொன்ன காரியம் தான், நாம் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நேற்று ஒரு ஊழியக்காரன் பேசணும்னு நான் சொன்னேன், நாம் அழைக்கப்பட்ட ஜனம், பரலோகத்தின் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம். நம்முடைய அழைப்புக்கு விரோதமாக சகலுக்கு எத்தனை பேர் எழும்பலாம், என்ன காரியம் செய்யலாம், எந்த சூழ்நிலை கடந்து வரலாம். அழைக்கப்பட்ட நாம் எந்த இடத்துல போனால் சரி, அழைத்த நம்மை நடத்த கர்த்தர் தான் என்னுடைய தெய்வனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய கிரியை, அதுதான் கர்த்தருடைய கிரியை. அழைக்கப்பட்ட ஒருவனை கர்த்தர் வெறுமையாக விட்டதில்லை, அவனை கொண்டு கர்த்தர் சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அது பெரிய சபை சின்ன சபை அதல்ல. எங்கே நாங்கள் கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார், அங்கே கொண்டு போய் கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த இடத்துல எரிந்து பிரகாசிகள் விளக்குகளை மாற்ற என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற பலன். இங்க சீஷர்கள் கர்த்தர் கொடுத்த பலன் என்னதான்? பயத்தோடு அந்த சிஷ்யரை கர்த்தர் சந்திக்கிறார். பயப்படாத, நான் கூட தான் இருக்கிறேன், சமாதானமா இருங்க. கர்த்தரை சமாதானப்படுத்தினார். அந்த பயத்தை கர்த்தர் முதலாவது மாற்றினார். பயத்தை மாற்றின ஆண்டவர் இப்ப என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். 20வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் எப்படி சொல்லி உம்முடைய கைகளை விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு நினைச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அல்லேலூயா. இவர்களுக்கு தான் விலாவை காண்பி விசுவாசத்தை பலப்படுத்துறாரு. அவருடைய விசுவாச பலம் தனக்குடைய காரியங்கள் எல்லாத்தையும் காண்பிக்கிறார். என்ன பாருங்கப்பா, என் கையை பாருங்க, என் காலை பாருங்க, என் விலாவை பாருங்க. யார் கை போட்டு பார்க்கல, காட்டி கொடுக்கிறார். காட்டி கொடுத்தவங்களுக்கு சந்தோஷம். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். இப்பொழுது அவருடைய பயம் மாற்றப்பட்டு என்ன உண்டாயிட்டு? சந்தோஷம் ஆயிட்டு. அல்லேலூயா. அவருடைய பயம் மாற்றப்பட்டு சந்தோஷம். ஏன்னா அவங்க விசுவாசம் பெறப்பட்டது. கர்த்தர் இன்னைக்கு ஜீவிக்கிறார், அந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசம் யூதர்களுக்கு பயந்த சீஷர்களே கர்த்தர் முதலாவது பயத்தை மாற்றினது மாத்திரமல்ல, பயத்தை மாற்றின ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீ பயப்படாத, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. பயப்பட நான் இருக்கிறேன். 365 இடத்துல பயப்படாதேங்கிற வார்த்தை நீங்கள் நான் அறிய முடியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான், பயப்படாத. அல்லேலூயா. நான் இருக்கிறேன். நீ ஏன் பயப்பட? நான் இருக்கிறேன். கர்த்தர் நடத்த வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறார். அதே போல பிரியமானவர்களே, மரண பயம் உங்களுக்கு இருக்கலாம், சூழ்நிலை குறித்த பயம் இருக்கலாம், குடும்பத்தை நடத்த பயம் இருக்கலாம், பொருளாதாரத்தை குறித்த பயம் இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்த பயம் இருக்கலாம். பிரியமானவர்களே, பிள்ளைகளுக்கு ஒரு பயம் இருக்கும், எதிர்காலத்தின் வாழ்க்கை என்ன, என்னுடைய படிப்புக்கான காரியம் என்ன, ஒரு பயம் இருக்கலாம். கர்த்தர் பயத்தை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. எதை குறித்து கலங்காதுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யெகோவா தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் இம்மானுவேல், நம்மோடு கூட நடத்துகிற தேவன். கர்த்தர் நம்முடைய பயத்தை மாற்றுவார். வீழ்ந்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய சீஷருடைய வாழ்க்கையில் செய்த கிரியை அதுதான். நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் பெருமான பயத்தினாலே வாழ்ந்த ஒரு கூட்டம். அந்த பயத்தை மாற்றும்படியாக கர்த்தர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதே போல நம்முடைய பயத்தை கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் நடத்துவார். 3வது கர்த்தர் செய்த காரியம் என்ன? யோவான் 20வது அதிகாரம் 21வது வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, இதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அல்லேலூயா. முதல்ல சொன்னாரு பிரியமான 19 சமாதானம் சொன்னாரு, அது பயத்தை மாற்ற. 2வது இந்த சமாதானத்தை கொடுக்கிறான், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை எப்படி அனுப்பினாரோ அதே போல நான் உங்களை அனுப்புகிறேன். எங்கே நான் போக உன் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக உன் சித்தமோ
ஆண்டவர் அனுப்பினார். கர்த்தர் 11 சிஷ்யர்களை கர்த்தர் அனுப்பினார். 11 பேர் ரத்த சாட்சிகளை மறித்தார்கள். அந்த 11 பேருக்கு பரலோகத்தில் சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கிடைத்த வாக்கியமே பரலோகத்தில் சிங்காசனம். என் பிதா அனுப்பினவன் அவங்களை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் அனுப்பினார். ஆண்டவருக்காக நின்றார்கள். யாருக்கும் பயப்பட அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தின் பிற்பாடு சீஷர்கள் யாருக்கும் பயப்படவில்லை. வேதத்திற்கு வாசிமை அறிந்து கொள்வதை திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடுவிலே திருப்பிக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்கிறது? வாசிகள் அப்போஸ்தலர் 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 41 42 வசனங்களை வாசிக்கலாம். 40 வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரவானாக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்தில் வீடுகளையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே ஆண்டவர் என்று பிரசங்கித்தார்கள். அடித்து நொறுக்கிறார்கள். சீஷர்களை அடித்து நொறுக்கிறார்கள். இயேசுவை பிரசங்கிக்கக்கூடாது என்று சொன்னார்கள். இயேசுவை அறிக்கப்படக்கூடாது என்று சொன்னார்கள். அவர்கள் என்ன செய்தாங்க? அவமானம் அடைவதற்கு நாங்கள் பார்க்கிறோம். என் ஆண்டவருக்காக அவமானம் அடைவதற்கு நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னாங்க. பிரியமானவர்களே, வெளியே வந்து சும்மா இருக்கிறது, வெளியே வந்து அந்த அடிமானோட பதுங்கி இருக்கிற என் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கினார்கள். என் ஆண்டவராய் இயேசுவை என்று முழங்கினார்கள். அதுதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். எப்படி ஆண்டவராய் இயேசு பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்தாரோ அதே போல 11 சிஷ்யர்கள் என் ஆண்டவராய் இயேசுவின் சித்தத்தை செய்து முடித்தார்கள். அவர்கள் 11 பேர் ரத்த சாட்சியில் மறித்தார்கள். தோமா இந்தியாவுக்குள்ளிருந்து மறித்தான். பிரியமானவர்களே, ஒரே ஒரு மரணம், ஒரே ஒரு ரத்த சாட்சி இன்றைக்கு கோடான கோடி ஜனங்கள் இந்திய தேசத்தை இந்த ஆண்டுகளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு ரத்த சாட்சி தான், ஒரே ஒரு ரத்த சாட்சி. ஆண்டவருடைய சீஷனை தோமா மறித்தான். இன்றைக்கு இந்திய தேசம் எழுப்புதலுக்குள்ளே வரும்படியாக கர்த்தர் அநேக ஜனங்களை கர்த்தர் தமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதுதான் கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகிற வல்லமை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகிற வல்லமை அதுதான் பிரியமானவர்கள். அதனால சூழ்நிலை கண்டு பயப்பட வேண்டாம். நமக்கு ஒரு கூட்டம் எழுப்பது என்று சொல்லி பயப்பட. எத்தனை கூட்டம் எழுந்தினாலும் சரி, ஆண்டவராய் இயேசு சொன்னா, என் பிதாவுடைய சித்தம் எல்லாம் என் மேல ஒருவனை கைப்பட முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் பிதாவுடைய சித்தம் எல்லாம் ஒருவனை என் மேல கைப்பட முடியாது. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட எந்த மனிதன, எந்த ஊழியக்கான தேவ சித்தம் அவருடைய வாழ்க்கையில ஒரு காலத்து ஒருவனால் நிறைவேற்ற முடியாது. இங்கே கர்த்தர்களை பலப்படுத்துகிறார், கர்த்தர்களை சிறப்படுத்துகிறார், கர்த்தர் நடத்துகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது ஸ்திரீகளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றின ஆண்டவர். பிரியமானவர்களே, இரண்டாவது சீஷர்களை ஸ்திரப்படுத்தி அவருடைய பயத்தை நீக்கி அவளை பலப்படுத்தி மீண்டும் அவருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தும்படியாக கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். அதுதான் மேன்மையான ஆசீர்வாதம். அதைத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபை நமக்கு வேணும், அந்த வல்லமை நமக்கு வேணும், அந்த பலன் நமக்கு வேணும். அது கர்த்தர் கொடுக்கிற பலன். ஒருவனால் அதை அசைத்து பார்க்க முடியும். அதை கர்த்தர் கொடுக்கிற பலன். அவரை அவனுக்கு ஆணிவராக இருக்கிறார், அவரை அவனுக்கு பலனாக இருக்கிறார். எங்க என்ன நடந்தா சரி, அவனுக்கு தெரிந்தது ஒன்றுதான், என் தேவன் மாத்திரம். அவருக்காக ஓட கற்றுக்கொண்டவன், அவருக்காக நிலையத்திற்கு அவன் கற்றுக்கொள்ள. அதே போல பிரியமானவர்களே, கற்றுக்கொடுக்கிற காரணம் என்ன? இந்த சம்பவத்தை மதியம் கற்றுக்கொடுக்கிற காரணம் என்ன? ஆண்டவருக்காக வைராக்கியம் அதற்கு கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருக்காக வைராக்கியம் இருக்கும், கர்த்தருக்காக வைராக்கியம் வரணும். எந்த சூழ்நிலை தான் சரி, எப்படி பண்ணாலும் தான் சரி, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துவாங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசம் பலப்படணும். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். அட்டகுணம் சபையில் இருந்தோம். அட்டகுணம் பிரச்சனை சார்ந்த முதல் சபை, பிரச்சனை சார்ந்த முதல் சபை நம்ம தமிழ்நாட்டில் முதல் சபை அட்டகுணம் தான். வெறும் 6 குடும்பம் தான். கர்த்தர்
கத்தரைகளை நடத்தினார். அல்லேலூயா. அங்கே கத்திகளை வெறும் என்ன செய்யல, விடல. எங்களை கத்த போஷித்து மீதியான துணைக்கிற சபையில சேர்க்கும்படியான கிருபைகளை கத்து தந்தார். அல்லேலூயா. உச்சாரம் அல்லேலூயா. கத்தர் விட்டு விடல. அச்சம் சபையில் நாளே குடும்பம் தான், அச்சம் நாளே குடும்பம் தான். கத்தர்கள் தேவனை சந்தித்து நாங்கள் ஒரு 80,000 சேர்த்து வைக்க கத்துக்கள் செய்தார். அல்லேலூயா. அதுதான் கத்தரைகளுக்கு கொடுத்த வைராக்கியம், அந்த கிருபை. நல்ல புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். எந்த இடத்துல கர்த்தர் நடத்துவார், கர்த்தனை பாதுகாப்பார். எனக்கு பாடத்தை கத்த செய்து முடிப்பாங்கிற வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். தேவ சமாதானங்கள் நிரப்பும். அல்லேலூயா. தேவ கிருபைகளை நிரப்பும். தேவனுடைய பலன்களோடு கூட இருக்கும். மாத்திரமல்ல, சபையில் ஸ்திரமாக நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையை விட்டு வெளியே நினைச்ச விடாது. ஓட நான் போன சொன்னேன், எருசலேம் விட்டு வெளியே நினைச்ச விடாது. ஓட கூடாது. எருசலேம் விட்டு வெளியே போகக்கூடாது. இதுதான் உங்க எருசலேம். உங்க கால முடிவு இதுதான் உங்களை எருசலேம். சூழ்நிலை மாறலாம், நிலைமைகள் மாறலாம். ஆண்டவராய் இயேசுவுக்கு உரமாக எழும்ப, நமக்கு உரமாக இருக்கக்கூடிய எழும்பலாம். எந்த சமூகம் சரி, எருசலேமை விட்டு ஒருவரு நீங்கள் கிளம்பவே கூடாது. அல்லேலூயா. எருசலேமில் இருந்து கர்த்தர் ஆராதனையை கற்றுக்கொள்ள வேண்டும். எருசலேமில் இருந்து கர்த்தர் ஆராதனையை கற்றுக்கொள்ள கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் உங்களை உருவாக்குவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் பயத்தை மாற்றுவார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்களை சிறப்படுத்துவார். உன்னதமான வல்லமையை கர்த்தர் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த நிலைமையிலும் சரி, கர்த்தருடைய காரணங்களை நடத்தும். அல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள உருவாகும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ய, அதுதான் விசுவாசித்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய சிஷ்யருடைய வாழ்க்கையில் செய்த மகா பெரிய கிரியை. அதே கிரியை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, எதை கண்டு பயப்படாதீர்கள். யூதர்கள் சூழ்நிலை கண்டு பயந்தாங்க, கர்த்தர் கூட தான் இருந்தார். அதே ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார்களை நடத்துவார். அல்லேலூயா. அந்த கிருபை உங்களோடு கூட இருக்கிற அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரோடு கூட இணைந்த பிள்ளைகளாக அந்த உயிர்த்தலை சாயலை தரித்து கொள்ளும்படியாக, அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாக அவருடைய சமூக அர்ப்பணித்து சொல்லுமா, கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.